Hello friends, welcome to Nisha's Kitchen Tamil. Assalamu alaikum. இன்னைக்கு வீடியோல முருங்கை கீரை பொரியல் எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். முருங்கை கீரைக்குலாம் ஒரு வீடியோவா அப்படினு நினைக்காதீங்க. கண்டிப்பா நம்ம செஞ்சு கொடுக்கிற உணவு வந்து ஹெல்தியாவும் இருக்கணும், சத்தாவும் இருக்கணும், டேஸ்டாவும் இருக்கணும். அதே நேரத்துல நல்ல டேஸ்டா பண்ணி கொடுத்து அதை ஃபுல்லா சாப்பிட வைக்கணும். அதுதான் நம்மளோட டாலண்ட். கீரை பொரியல்னாலே வெறுத்து ஓடுற பசங்களை சாப்பிட வைக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி உதிராக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான இந்த கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கட்டு கீரை எடுத்து நான் அந்த பழுப்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் துவரம்பருப்பு நம்ம சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா பொரியணும். இந்த கீரை பொரியலுக்கு இந்த துவரம்பருப்பை நல்லா பொரித்து அதில் நம்ம செய்யும்போது அந்த வாயில் பட்டு சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய், கடுகு, உளுந்து, ஜீரகம் இதை வந்து போட்டு அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது வந்து நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்க்குறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம பருப்பு சேர்க்கக்கூடாது. எண்ணெயில் வந்து சூடான எண்ணெயில் ஃபஸ்ட்டு பருப்பு சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறமா வெங்காயம் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவு வதங்கினா போதும். அந்த பொரியலோடவே அந்த வெங்காய டேஸ்ட்டும் நம்ம மெண்டு சாப்பிடும்போது இருக்கணும். அதனால் ரொம்ப வதக்கிற வேண்டாம். இப்போ வந்து நான் கழுவி வச்சுருக்கிற அந்த கீரையை எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீரை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டே நம்ம கீரை பொரியலுக்கு வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போடக்கூடாது, லாஸ்ட்டில் தான் போடணும். இந்த கீரையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்றோட ஒன்று அப்படி கீரை ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி கிண்டி கொடுக்கணும். இந்த மெயினாக அந்த கீரை வந்து ஒரு 5 நிமிஷம் வேலை தான் இது. அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணோன்னா கண்டிப்பாக பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா பிரித்து விட்டு அந்த கீரையை வந்து வதக்கும்போது நல்லா தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கி அதை எடுக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து நல்லா பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வதக்குனீங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துடும். அந்த தண்ணியிலேருந்து நம்ம எடுத்து போட்டோன்னே அது வந்து ஒட்டிக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் உப்பு சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு வேக விட்டுக்கலாம். வந்து நல்லா ஒரு 5 நிமிஷமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கியாச்சு. இப்போ கடைசியாக இதுக்கு வந்து ஒரு முடி தேங்காய் வந்து நல்லா துருவிட்டு இதில் நான் சேர்க்குறேன். இந்த தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கிண்டி கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கீரையோட சம அளவு நம்ம வந்து பருப்பு, அந்த வெங்காயம், அந்த தேங்காய் பூ இது 3ஐயும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பசங்களாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் உப்பு சேர்க்கும்போது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம மெண்டு சாப்பிடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உப்பு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.